வணக்கம். இப்போ நான் மீன்பாடம் தேநாடு மட்டக்களப்பில் நிற்கிறேன். மட்டக்களப்பில் குறிப்பாக கழுதாவளை என்ற ஊரில் நிற்கிறேன். இன்றைக்கி நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறது கழுதாவளை பிள்ளையா கோயில். கழுதாவளை பிள்ளையா கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இதான் கழுதாவளை பிள்ளையா கோயிலுக்கு போகிற ரோட். இந்த ரோட் வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால் இந்த ரோட் வந்து போகுது இஞ்சால பின்னால் போகிறது கல்முனைக்கு போகுது. இந்த ரோட் கல்முனைக்கு போய் கொண்டிருக்கு. இது கல்முனையிலேருந்து மற்ற ரோட் இஞ்சாலி பக்கம் வந்து மட்டக்களப்பு போகுது. இப்போ மட்டக்களப்பு ரோட்லேருந்து கல்முனையை நோக்கி நாங்கள் போய் கொண்டு கேட்க கழுதாவளை என்ற இந்த இடம் இருக்குது. கழுதாவளை பிள்ளையா கோயில். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது ரோட்டில் பார்த்தீங்கன்னா கழுதாவளை மகா வித்தியாலயம்னு சொல்லி ரோட் இருக்குது. கழுதாவளை மகா வித்தியாலயம் தாண்டி இந்த ரோட்டால் போனால் தான் நீங்கள் கல்முனைக்கு போகலாம். அதை விட இந்த ரோட் தான் மட்டக்களப்புக்கு டவுனுக்கு போகிற ரோட். இப்போ மட்டக்களப்பு டவுன்லேருந்து நீங்கள் வந்தோன்று கேட்க கல்முனை என்ற இடத்துக்கு போக முதல் கல்முனைக்கு போக முதல் இருக்கிற தேத்தாதீவு என்ற இடத்தை தாண்டி வரைக்கும் இருக்கிறதான் இந்த கழுதாவளை பிள்ளையா கோயில். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதான் கழுதாவளை பிள்ளையா கோயில் என்ற என்ட்ரன்ஸ். மிகவும் அழகான கோயில், சிற்ப வேலைப்பாடுகள் நிறைஞ்சது, அழகான தூண்கள். இந்த முன்னுக்கே பாருங்கள் யானை அமர்ந்திருக்கிற போல், வெள்ளை யானை அமர்ந்திருக்கிற போல நல்ல அழகான சிற்ப வேலைப்பாடுகள் நிறைஞ்ச கோயிலாக இருக்குது. அதோட பாருங்கள் இந்த ஒவ்வொரு தூண்களும் வித்தியாசமான நல்ல வடிவாக இருக்குது. இந்த தூணில் இருக்கிற சிற்ப வேலைப்பாடுகளை பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது. இப்படி பல தான் இந்த கழுதாவளை பிள்ளையா கோயில். பாருங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லி. வித்தியாசமாக இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது. இதுண்ட முன் முகப்பை பாருங்கள், இதில் போட்டிருக்கு அனைவரும் வருக சுயம்புலிங்க பிள்ளையாரின் அருள் பருக. பஸ் இது கழுதாவளை பிள்ளையாரை சுயம்புலிங்க பிள்ளையார்னு சொல்லி அழைக்கிறது. இதான் கோயிலின் முன் தோட்டம். பார்க்கவே மிக அழகாக இருக்குது. நீங்கள் மட்டக்களப்புக்கு அதாவது குறிப்பாக கல்முனை பிரதேசத்துக்கு வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு கட்டாயம் வந்துட்டு போங்க. மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த ஆலயம் மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம். இந்த சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ இந்த ஆலயம் வந்து கதிர்காமத்துக்கு போகிறார்கள், கூடுதலாக கதிர்காமத்துக்கு போகிறார்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த ஆலயத்தில் வழிபட்டு தான் போகிறதா வரலாறு சொல்லுது. அதுவும் குறிப்பாக இந்த ஆலயம் வந்து தோன்றின காலத்தில் கதிர்காமத்துக்கு போகிறதுக்காக கதிர்காமம் ஆலயத்துக்கு போகிறதுக்காண்டி இங்கே வந்து கழுவன் என்ற ஒரு வேட குடியிருப்புக்காரர், வேடர்கள் கழுவன் என்ற வேடனும் அவன் உறவினர்களும் இந்த ஆலயத்தில் வந்து தங்கியிருந்துட்டு கதிர்காமத்துக்கு போவோம்னு சொல்லி வலிக்கிற நேரத்தில் அந்த கழுவன் என்ற வேடன் வந்து இந்த கழுதாவளை என்ற இந்த ஆலயம் இருக்கிற இடத்துல வந்து தங்கியிருந்துட்டு கதிர்காமம் போவோம்னு சொல்லி வலிக்கிற நேரத்தில் அங்கே அவனுக்கு ஒரு லிங்கம் ஒன்று தென்படுது. அப்போ அந்த லிங்கத்தை எடுத்து பார்க்குறார், சிவலிங்கம். அப்போ அந்த சிவலிங்கத்தை என்ன செய்வோம், கதிர்காமத்துக்கு போய்க்கு அந்த லிங்கத்தையும் கொண்டு போவோம்னு சொல்லி அந்த கழுவன் என்ற வேடன் முயற்சி செய்கிறார். இப்போ அந்த லிங்கத்தை தோண்டி கொண்டு இருக்கின்ற போது அது நிலம் வரைக்கும், அதாவது மண் வரைக்கும் அந்த லிங்கம் போனதாக வரலாறு சொல்லுது. அப்படி அந்த லிங்கத்தை எடுக்க முயற்சி செய்ய அதை எடுக்கல சந்தர்ப்பத்தில் என்ன செய்கிறார், ஊர் மக்களை கூப்பிட்டு ஆலோசனை கேட்குறார். அப்போ அந்த ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த ஊரில் சிவலிங்கம் இருக்குது, ஏற்கனவே சிவனுக்குரிய வழிபாடு சிறப்பாக நடைபெறுது. இவ்விடத்தில் நாங்கள் ஒரு பிள்ளையாரை பிரதிஷ்டை செய்வோம், இதில் இருக்கிற பிள்ளையாராக நாங்கள் இந்த லிங்கத்தை பிள்ளையாராக வழிபடுவோம்னு சொல்லி கூறப்பட்டதாகவும் ஒரு ஐதீக கதைகள் சொல்லுது இது. அப்போ அதன் அடிப்படையில் அந்த இடத்துல ஒரு பிள்ளையாரை நிறுவி அந்த பிள்ளையாரை தான் கழுதாவளை பிள்ளையார்னு சொல்லி அழைக்கிறதாக வரலாற்று கதைகள் கூறுது. இது தொடர்பான நீங்கள் தகவலை விக்கிபீடியாவில், நானும் இதை தொடர்பாக விக்கிபீடியாவெலாம் சில விஷயங்கள் அறிஞ்சு கொண்டால் அதில் நீங்களும் அறிஞ்சு கொள்ளலாம். இதை தொடர்பாக மேலதிக விளக்கங்கள் என்ன மாதிரி இது இருக்குன்னு சொல்லி மேலே எனக்கு இது தொடர்பாக விளக்கம் முடிவாக தெரியலை. இது தொடர்பாக இந்த ஆலயத்துக்கு நாங்கள் உள்ளே போனால் பிறகு இந்த ஆலயத்தில் இருக்கிற ஆறாவது இல்லாத ஆலயத்தில் இருக்கிற பெரியார்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த ஆலயத்தின் உண்மையான வரலாற்றை. இந்த பாருங்கள், இந்த ஆலயம் உண்மையாக இந்த போய்கொண்டிருக்கிற இந்த வீதி வந்து ரெண்டு பக்கமும் மிகவும் அழகாக இருக்குது. ரெண்டு பக்கமும் மரங்களால் சூழப்பட்ட இந்த மிக அழகிய காட்சி இதில் பார்த்து கொண்டிருக்கலாம். இதில் பார்க்குறீங்க இந்த கழுதாவளை பிள்ளையாருக்கு போகிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த சின்ன ஒரு
குளம் உண்டு, மிகவும் அழகாக இருக்குது. இதான் அந்த கழுதாவளை பிள்ளையாள் போகிற பாதை. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இந்த பாருங்கள் இரண்டு பக்கமும் மருத மரத்தால் சூழப்பட்டிருக்கு, மிகவும் அழகாக இருக்குது. இந்த இடமே பார்க்குறதுக்கு மிக அமைதியான இடமும், அது அமைதியான ஆலயம். பார்க்குறதுக்கு மிக அமைதியாகவும் இருக்கும், அதை விட அழகாகவும் இருக்கும். இந்த மரங்களால் சூழப்பட்டிருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகுண்டு. மருத மரங்கள், இதுதான் மருத மரம்னு சொல்கிறது. இந்த மருத மரத்தால் சூழ்ந்திருக்கு, மிகவும் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழல் இந்த ஆலயத்திற்கு. நீங்கள் வந்தீங்கன்னாலே வித்தியாசமாக இருக்கும், நல்ல அமைதியாக இருக்கும், நல்ல ஒரு சூழல். உங்களோட மனசுக்கு மிகவும் அமைதியான ஒரு சூழலை தரும். அதோட இந்த ஆலயம் வந்து வரலாற்று ரீதியாக மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆலயம். இதில் அற்புதங்கள் நிறைய நடக்கிறது. கழுதாவளை பிள்ளையாக கோயிலின்னு தீர்த்தக்குளம். அதில் பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி. தாமரை மலர்களால் சூழ்ந்திருக்கிற வளமையாக இந்த முறை தாமரை மலர்கள் காணையில் தாமரை இலைகளால் அப்படியே சூழ்ந்து போயிருக்கு. நல்ல பார்க்குறதுக்கு நல்ல அழகான ஒரு அமைதியான ரம்மியமான சூழல் காணப்படுது. பாருங்கள் மிகவும் அழகான ஒரு குளம், தாமரை. இதில் தான் திருவிழா காலங்களில் சுவாமி வந்து இதில் தீர்த்தமாற இடம். மிகவும் அழகாக இருக்குது. ஒரு பரந்த பெரிய இதெல்லாம் கழுதாவளை பிள்ளையாவில் முன் தோட்டம். இதில் பாருங்கள் இந்த இருக்குது ஆலயம். உள்ளே வந்துட்டோம், ஆலயத்துக்கிட்ட வந்துட்டோம். ஆலய சூழலில் அதில் தெரிகிறதான் ஆலயத்தின் முகப்பு. பாருங்கள் அதில் சிவலிங்கத்தின் உருவத்தில், சிவலிங்கத்தின் வடிவத்தில் அப்படியே வந்து அதுக்கு மேலே பிள்ளையார் இருக்கிற மாதிரி ஒரு தோட்டம் இருக்குது. இதெல்லாம் சொல்கிறது சுயம்புலிங்க பிள்ளையார் ஆலயம்னு சொல்லி, கழுதாவளை பிள்ளையார்னு சொல்லலாம். அதை விட சுயம்புலிங்க பிள்ளையார் ஆலயம்னு சொல்லியும் இந்த ஆலயத்தை அழைக்கிற மரபு இருக்குது. வாங்க ஆலயம் எப்படி இருக்குன்னு சொல்லி கிட்ட போய் பார்ப்போம். இதான் கழுதாவளை பிள்ளையார் கோயில் முன் தோட்டம். பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி. இப்படி ஒரு சிவலிங்கத்தின் உருவத்துக்கு மேலே பிள்ளையார் அமர்ந்திருக்கிற போல ஒரு வடிவம். இதெல்லாம் சொல்கிறது சுயம்புலிங்க பிள்ளையார்னு. இந்த இடத்துல சிவலிங்கம் முதல் தோன்றினது. அந்த சிவலிங்கம் இருந்த இடத்துல பிள்ளையாரை பிரதிஷ்டை செய்து பிள்ளையார் ஆலயமாக மாற்றி அமைக்கப்பட்டதாக வரலாற்று கதைகள் கூறுது. இது தொடர்பாக நீங்கள் விக்கிபீடியாவில் நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். இது தொடர்பாக அதை விட இந்த ஆலயத்தில் இருக்கிற பெரியாக்கள் தெரிஞ்சவர்கிட்ட கேட்டு அறிஞ்சு கொள்ளலாம். இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதான் ஆலயத்தின் பின்பக்க தோட்டம். நல்ல ஒரு அழகான சூழல்.
நிறைய தென்னை மரங்கள் நிற்குது. அதோட மாமரம் வேப்பமரம்னு சொல்லி ஒரு அமைதியான இது. இந்த மண்ணை பாருங்கள், நல்ல மணல் மண், நடந்து போகிறதுக்கு நல்லா இருக்கும். இந்த மத்தியான வெயிலில் கூட எனக்கு கால் சுடையில் அந்தளவுக்கு ஒரு இணலான இடம். இந்த மரங்களால் இங்கே இருக்கிற இந்த மத்தியான நேரம், இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு 1 மணி, இந்த மத்தியான வெயிலுக்க கூட எனக்கு கால் சுடையில் அந்தளவுக்கு இந்த மரங்களால் இந்த இடம் குளிர்ச்சியாக இருக்குது. வெயில் தெரியாத அளவுக்கு நல்ல ஒரு அருமையான சூழல். அந்த பாருங்கள், தென்னை மரங்களாலேயே அந்த ஆலயத்தின் பின்பீதி சுற்றி வர அந்த பிரகாரம் மரங்களால் நிறைஞ்சு எந்தவித வெக்கையும் இல்லாமல் குளிர்ச்சியான முறையில் நாங்கள் ஆலயத்தை சுற்றி வரலாம். இவ்வளவு நேரம் இந்த ஆலய சூழலில் நிற்கலாம். அப்படி ஒரு அமைதியானதும் ஒரு தூய்மையானதும் அழகான ஒரு சூழல் பாருங்கள். அதை விட ஆலயத்தை சுற்றியே ஒரே மரங்கள் தான் சுற்றி பார்த்து கொண்டே இருக்கலாம். அவ்வளவுக்கு மிக அழகான ஒரு சூழலாக இருக்குது இந்த ஆலய சூழல். இந்த கழுதாவளை பிள்ளையார் கோயிலின் பார்த்துட்டுருக்கேன். கழுதாவளை பிள்ளையார் கோயிலின் முன் முகப்பு தோட்டம். இந்த முகப்பு தோட்டத்துக்கு நேராக அப்படியே பார்த்திங்கன்னா இந்த குளத்துக்கு அங்கால அதே நேராக அந்த நாங்கள் முதல் வந்துருந்த அந்த மருத மரங்கள் இருக்கிற அந்த வாசலுக்கு நேராக மெயின் ரோட்டில் மட்டக்களப்பு டவுன் நோக்கி நாங்கள் போகிற வீதியில் இருக்குது ஒரு பிள்ளையார் கோயில். அதான் கழுதாவளை பிள்ளையார், வழி பிள்ளையார்னு சொல்கிறது. அப்போ அந்த பிள்ளையார் கோயிலில் முதலாவது கும்பிட்டு தான் இங்கே கூடுதலாக எல்லோரும் வருவாங்க. அப்போ நாங்கள் அந்த கழுதாவளை வழி பிள்ளையார் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்த்துட்டு நாங்கள் அந்த பிள்ளையாரை பார்க்காம தான் இதால் வந்துட்டோம். நாங்கள் கல்முனையிலேருந்து வந்தபடியாக கல்முனை பகுதியால் வந்தபடியாக இங்கே வந்துட்டோம். இப்போ இந்த காணொலியில் வழி பிள்ளையாரை பார்த்து கொண்டு போவோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த முன்னுக்கு இருக்கிற இந்த கோயிலில் இந்த ஆலயத்தின் முன் முகப்பு அப்படி எங்கே இருக்கோ அதுக்கு நேராக அப்படியே பார்த்தோம்னா அந்த ரோட்டில், இப்போ இது மட்டக்களப்பு போகிற கல்முனையிலேருந்து மட்டக்களப்பு போகிற அந்த ரோட்டில் மெயின் ரோட்டில் வரும். இந்த இப்போ கழுதாவளை பிள்ளையார் கோயில் பார்த்துட்டோம். வழி பிள்ளையார் கோயில், கழுதாவளை பிள்ளையார் வர்றதுக்கு முதல் இருக்கிற வீதியில் இருக்கிற வழி பிள்ளையாரை பார்க்கத்தான் போய்கொண்டிருக்கிறோம். வாங்க பிள்ளையாரையும் சந்திச்சுட்டு பார்த்துட்டு கும்பிட்டுட்டு இந்த காணொலி அதோடு நாங்கள் முடிக்கலாம். வாங்க. இதான் கழுதாவளை பிள்ளையார் கோயில், கழுதாவளை வழி பிள்ளையார்னு சொல்கிறது. இப்போ கழுதாவளை பிள்ளையார் போகும்போது இந்த கோயிலான்னு வந்துட்டு போயினா, அதாவது குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் நீங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்பு போய்க்கல முருகண்டி பிள்ளையாரில் நாங்கள் எப்படி கும்பிட்டு போவோமோ அதே போல் தான் இந்த கழுதாவளை பிள்ளையார் மட்டக்களப்புலேருந்து கல்முனை நோக்கி போய்க்க எல்லோரும் இந்த பிள்ளையாரில் கும்பிட்டு தான் கட்டாயம் போவினோம். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம். இதுதான் ஆலயத்தின் தோட்டம். மட்டக்களப்புலேருந்து கல்முனை அம்பாறை அப்படியான அந்த சைட்டுக்கு போகிற ஆட்கள் கூடுதலாண்டில் கட்டாயம் இந்த ஆலயத்தில் சுற்றி இந்த ஆலயத்தில் வந்து கும்பிட்டுட்டு தான் போவினோம். அவ்வளோக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம். கழுதாவளை பிள்ளையார் கோயிலுக்கு போக இல்லாத ஆட்கள் இந்த வழி பிள்ளையார் கோயில் இதுலேயே கும்பிட்டு போகிற ஒரு நிலை இருக்குது. ஓகே, இந்த ஆலயத்தை நாங்கள் சுற்றி பார்த்துட்டோம். இந்த ஆலயம் தொடர்பான வரலாறுகளை அறிஞ்சு கொள்ளலாம்னு சொல்லி நான் இந்த ஆலயத்தில் இருக்கிற வீரசேராள்கிட்ட கேட்டிருந்தேன். தலைவர்கிட்ட தொடர்பை ஏற்படுத்தி தந்திருந்தார். இந்த ஆலயத்துக்குரிய நிர்வாகத்துக்குரிய தலைவர் அவருடைய தொடர்பை ஏற்படுத்தி கேட்டபோது அவர் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு இது தொடர்பாக ஆலயத்தின் வரலாறு தொடர்பாக ஒரு கதைக்கலாம்னு சொல்லியிருந்தார். இப்போ அவருடைய அழைப்புக்காக நான் காத்திருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமைகளே அவரோட நான் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருந்தால், கதைக்கக்கூடிய மாதிரி இருந்தால், சந்தர்ப்பம் கிடைத்தால் இந்த ஆலயம் தொடர்பான வரலாற்றை இன்னொரு காணொலியில் உங்களுக்கு தரலாம்னு இருக்கிறேன். அதோட இந்த ஆலயத்தை நாங்கள் இப்போ நாங்கள் ஆலயத்தை சுற்றியெல்லாம் பார்த்துட்டோம். அதை விட எங்களுக்கு கொஞ்சம் பிரசாதம் தந்தாங்க.
இந்த ஆலயத்தின் வரலாறு தொடர்பாக இன்னொரு காணொளி கண்டிப்பாக உங்களுக்கு தாரத்துக்கு முயற்சி செய்கிறேன். ஆலயத்தின் தலைவரோடு நாங்கள் கதைக்கு இருக்கிறோம். கதைச்சு அப்படி ஒரு காணொளி எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தால் நிச்சயமாக ஒரு இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் இன்றைய இந்த முதலாவது காணொளி கழுதாவளை பிள்ளையார் தொடர்பான முதலாவது காணொளி இதோட நான் நிறைவு செய்கிறேன். இரண்டாவது காணொளி தலைவர்கிட்ட சந்திப்பு கிடைத்தால் உங்களுக்கு இரண்டாவது இந்த ஆலயத்தின் வரலாறு தொடர்பாக தலைவர் சொல்கிற கருத்துக்களை இந்த காணொலியோட உங்களுக்கு தர காத்திருக்கேன். இதுவரைக்கும் எனது ஒலிஸ்வெல் தமிழ் என்ற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போ தான் தொடர்ந்து வர காணொலிகளை பார்க்கலாம். இந்த காணொலியில் மாணவர்களுக்குரிய தமிழ் மொழியும் இலக்கியம் சார்ந்த பகுதிகளோட ஆலய வழிபாடுகள், கலை, கலாச்சாரம், பண்பாடு போன்ற பல்வேறான பயணங்கள் போன்ற பல்வேறான விடயங்களை இந்த காணொலியில் நான் தந்து கொண்டிருக்கிறேன். மறக்காமல் இந்த ஒலிஸ்வெல் தமிழ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட கூட சந்திக்க காத்திருக்கேன். ஓகே, நன்றி.